கைஸ், எல்லோரும் வெயிட் பண்ண இந்த டைம் வந்துருச்சு போல். பேட் ப்ரொஃபஸர் யார் யாரெல்லாம் ஆர்வமாக இருக்கீங்க உடனே போய் கமெண்ட் பண்ணிவிட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் எபிசோட் நம்ம எதோட முடிச்சிருந்தோன்னா ஃபஸ்ட்டு இதில் இருக்குல்ல, அதோடு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஃபஸ்ட் பார்ட் போய் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்புறம் இந்த பார்ட்டை கண்டினியூ பண்ணலாம். ஸோ பேசிக்கலாக நீங்கள் ஆல்ரெடி இந்த பார்ட் ஃபுல்லாக முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஸ்க்ளைமர், நான் ஆல்ரெடி இந்த பேட் ப்ரொஃபஸரை முடிச்சிட்டேன். ஸோ நீங்கள் மறுபடியும் கேட்குறதுனால அண்ட் தென் 100+ கமெண்ட்ஸ் வந்ததுனால மட்டும்தான் நான் அதை மறுபடியும் போடுறேன். ஸோ இதில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா எனக்கு ஸ்டோரி ஞாபகம் இல்லை, டு பி ஃப்ராங்க் எனக்கு உண்மையாக ஸ்டோரி ஞாபகம் இல்லை. ஏன்னா உங்களுக்கே தெரியும் நான் எப்படி ஸ்டோரி சொல்லுவேன்னு. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதை பார்த்துருந்தாலும் சரி, இது பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? அதை ஃபஸ்ட் பார்ட் அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். ச்சே, கை கை அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்கள் கையில் அந்த பிளட்டெல்லாம் இல்லை, பட் பிளட் ஸ்மெல் ரொம்ப லைட்டாக இருக்குது. உங்களுக்கு அதுவே டாலரேட் பண்ண முடியல. நீங்கள் உங்களை திட்டிக்கிட்டே தான் பண்ணுறீங்க. ச்சே, ஒரு டாக்டரா அங்கே போகிறேன், இந்த மாதிரி இதுக்குள்ளே நான் ஏன் பயப்படணும்? ஆனால் எனக்கு பயமாக இருக்கே. இது வரைக்கும் நான் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், இவ்வளோ பயமாக இருந்ததில்ல. இந்த கிம் தயாங் சார், அவர்கிட்ட போனாலே எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு மட்டும் இந்த ஃபீலிங் இல்லை, என் என்டையர் கிளாஸுக்குமே அதான் ஃபீலிங்காக இருக்குது. ஏன் இவர் எல்லோரும் இவ்வளோ ஹார்ட் பண்ணுறாரு? அப்படி புலம்பிட்டே தான் இருக்கீங்க. அப்பா, யாரோ வரா மாதிரி சத்தம் கேட்குது. அச்சோ, போச்சு ஸ்டாஃப், அதுவும் மென்ஸ் ரெஸ்ட் ரூம். சிச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடுக்குடுன்னு போயிட்டு கற்றுக்கு பின்னாடி ஒளியிறீங்க. யாருன்னு தெரியல. ஸோ பொறுமையாக எட்டி பார்த்தா தயாங், மிஸ்டர் கிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயந்து போய் பார்க்குறீங்க. அப்போ தான் நோட் பண்ணுறீங்க, தயாங்கோட ஹேண்ட் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷான பிளட்டு அவர் கையில் பிளட் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டுருக்கீங்க. ஏன்னு தெரியல. இது வரைக்கும் உங்கள் கையில் நீங்கள் பிளட் ஸ்டெயின்ஸ் நிறைய வாட்டி பார்த்துருக்கீங்க. ஆனால் தயாங்கோடைய கையில் அந்த பிளட் ஸ்டெயின் பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. ரொம்ப பயப்படுறீங்க. அப்படியே நட்டுங்கிட்டு சத்தம் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி வாயெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே அழுதுகிட்டு இருக்கீங்க. அந்த டோரை சாஞ்சு கீழே உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ உங்கள் லைட் கொஞ்சம் டிம்மாக தான் இருக்கும், அதனால நீங்கள் அவ்வளோவா விசிபிளாக தெரிய மாட்டீங்க. உங்களுடைய நீஸ் அப்படியே ஹேக் பண்ணிவிட்டு, சார் போயிடணும், கிம் தயாங் சார் போயிடணும், ப்ளீஸ் போயிடுங்க, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்போ ஒரு ஃபெயிண்டான ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸ் உங்கள் கிட்ட வந்துட்டு அப்படியே போகிற மாதிரி உங்களுக்கு அப்போ தான் ப்ரீத்தே வருது. அவர் போயிட்டார், ஆமாம் அவர் போயிட்டார் அப்படின்னு சொல்லி ஏஞ்சிக்கலான்னு வரீங்க. அப்போது அப்படின்னு ஒரு சத்தம். அவ்வளோதான், பயந்துட்டீங்க. என்ன சத்தம் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை தான் பார்க்குறீங்க. அந்த டோரில் ஒரே ஒரு கை, அந்த கையில் இன்னும் பிளட் ஸ்டெயின் இருக்குது. என்னது இது, நான் என்ன இமேஜின் பண்ணுறேன்னா அப்படின்ற மாதிரியே நீங்கள் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ அந்த கதவு 2 கையாக மாறுது. லைக் 2 கை பொறுமையாக அந்த டோரை எப்படி பிடிக்குதுன்னா, டோரில் லாக் பண்ணுற சைடு இருக்கும்ல, வெர்டிக்கலாக இருக்க சைடு, ஸ்ட்ரெயிட்டான சைடு. ஸோ அதில் யாரோ கை மேலே இருந்து பிடிச்சிருக்காங்க. பக்கத்தில் ஒரு செவத்தில் பிடிச்சி ஏறினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. அது அப்படியே கதவுல வெர்டிக்கலாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி யோசிச்சுக்கோங்க. கீழே கிரவுண்டாக இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஹாரர் மூவியில் வர மாதிரி இருக்குன்னு பார்த்துட்ருக்கீங்க. அவ்வளோ பயமாக இருக்குது. திடீர்னு அந்த ஹேண்ட்ஸ்லேருந்து ஒரு பிளட் ட்ராப் உங்கள் ஃபேஸில் விழுது. யாரு நீங்கள்?
ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டுருங்க விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ப்ரீத் கூட பண்ண முடியாமல் பயத்தில் அப்படியே அங்கேவே உட்காந்து நிமிர்ந்து தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ பொறுமையாக தயாங் தான் அவன் பிளேஸில் அவனுடைய ஃபேஸில் பிளட்டோட பொறுமையாக அங்கேருந்து எட்டி பார்க்குறான். லிட்ரலாக அந்த கதவுலேருந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு. அவ்வளோதான், அதை பார்த்து செத்துட்டு கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கத்திட்டு அங்கேருந்து அப்படியே தேயாங்க தான் பக்கத்தில் நிற்கிறான். பட் அவனெல்லாம் இது பண்ணாமல் அங்கேருந்து ஓடி போகிறீங்க. ஸோ நீங்கள் போட்டிருந்த உங்களோட கச்சிஃப் இருக்கும் கையில், அது அப்படியே நீங்கள் வேகமாக ஓடும்போது உங்களுடைய கோட் பேக்கெட்டில் இருந்து அப்படியே வந்து தேயாங்கோட ஃபேஸில் படுது. தேயாங்க அப்படியே உங்களை பார்த்து, என்னடி ஸ்மெல் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கஷ்டம் எடுத்து அவன் பேக்கெட்டில் வச்சுட்டு அப்படியே ஸ்மார்ட் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே செம வேகமாக ஓடிட்டுருக்கீங்க. உங்களால் அதை நினச்சி பார்க்கவே முடியல. லிட்ரலாக ஒரு ஹாரர் மூவியில் கூட இவ்வளோ பயந்துருக்க மாட்டீங்க. பேயே இல்லை, உயிரே இல்லை உங்ககிட்ட. நீங்கள் செத்து பொழைச்சி வந்த மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு. லிட்ரலாக ரொம்ப பயந்துட்டீங்க. அந்த டிம்மான லைட்டில் அவன் ஃபேஸை பார்க்கும்போது அவ்வளோதான் உங்களுக்கு. அதுவே நினச்சிட்டு வந்து அப்படியே இன்னொருத்தவங்க மேலே மோதிடுறீங்க. அது யாரும் இல்லை, உங்கள் கிளாஸில் படிக்கிற ஒரு பொண்ணு தான். 2 பேருமே நல்லா ஹெவியாக மோதிருப்பீங்க. 2 பேருமே கீழே விழுந்துட்டீங்க. உங்கள் நோஸ்லேருந்து ப்ளீட் ஆகுது. அவளை விட நீங்கள் கொஞ்சம் ஹைட்டு. அவள் ஃபோர்ஹெட் உங்கள் நோஸ்லேயே நல்லா வந்து இடிச்சிருக்கும். 2 பேருமே கீழே வந்து க்ரால் பண்ணுறீங்க. ஏய் என்னடி ஆச்சு, எதுக்கிட்டே இப்படி ஓடி வந்து இடிச்சுக்கிட்ட, ஐயோ என் ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை திட்டிகிட்டு இருந்தவ அப்படியே வந்து உங்ககிட்ட வலிக்குது. ஏய் எதுக்கிட்டே இப்படி ஓடி வந்தா, ஏஞ்சிடு, அது அங்கே அங்கே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் பின்னாடி திரும்புறீங்க. பார்த்தா தேங்க தான் அங்கே நிற்கிறான். அவனை பார்த்து இன்னும் பயந்துட்டு ஏஞ்சிக்க முடியாத இருந்த நீங்கள் ஏஞ்சி அவ பின்னாடி போயிட்டு அது 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவளும் தேங்க பார்த்து பயந்துட்டு, மிஸ்டர் கிம் சார், இவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை போல், கொஞ்சம் அவளுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணி விடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எரியிற நெருப்பில் இன்னும் எண்ணெயை ஊற்றுற மாதிரி உங்களை அழகாக கோத்து விட்டுடுறா. நீங்கள் இல்லை நப்பா கம் டு மை ரூம், இல்லை சார் நப்பா கம் டு மை ரூம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அப்படியே உங்களை பார்த்து முறைச்சிட்டு அந்த பொண்ணுக்கு கண்ணை காமிக்கிறா. நீ போன்னு சொல்லிவிட்டு, ஓகே சார் ஒயன் பார்த்துக்கோ சார், உனக்கு நோஸ் ப்ளீட் ஆகுதுல, அது என்னென்னு பார்ப்பாரு, கிளாஸ் வந்துடு, அடுத்த கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கோத்து விட்டு அழகாக போயிட்டா. நீங்கள் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கீங்க. இப்போ தான் அவன்கிட்ட வந்து தப்பிச்சு வந்தீங்கன்னு பார்த்தீங்க. பட் நோ, ஸ்டில் நீங்கள் மாட்டிட்டு தான் இருக்கீங்க. நீங்கள் அப்படியே அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க யோசிச்சுக்கிட்டே. ரத்தம் பாட்டுன்னு போலன்னு ஊற்றிக்கிட்டே இருக்குது. உங்கள் கோட் ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு பிளட்னால். ஏன்னா உங்கள் நோஸில் நல்லா ஹிட் ஆகிருக்கும்ல, ஸோ அதனால் ப்ளீட் வந்து ரொம்ப ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. நீங்கள் உங்கள் மூக்கை என்ன தான் பிடிச்சிருந்தாலும் உங்கள் கையிலேருந்து அப்படியே ரத்தம் ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. அப்போ அங்கேருந்து ஒரு சத்தம் தான், ஒயன் சார் இன் மை ரூம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அவன் ரூம் முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கான். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்போ தான் வந்து நோட் பண்ணுறீங்க பிளட்டு பாட்டு ஊற்றிட்டே இருக்குன்னு சொல்லி. நீங்கள் அப்படியே தலையை அப்படியே கவுந்துக்கிட்டே தேங்கோட ரூம் கிட்டே போகிறீங்க. கையில் பிளட்டாக இருக்குது, ஊற்றிக்கிட்டே இருக்குது அங்கேருந்து ஃபுல்லாக. ஸோ தேங்க அப்படியே அங்கேயே இருந்திருப்பான். நீங்கள் அப்படியே மேலே பார்த்துட்டு வந்ததுனால தேங்காய் மோதி அப்படியே நிற்கிறீங்க. உங்கள் பிளட்டு தேங்கோட ஒயிட் கோட்லாம் படுது. தேங்க அப்படியே அந்த பிளட்டு லைட்டாக டச் பண்ணிவிட்டு, உன் பிளட் நல்லா வார்மாக இருக்குது சார் சார் அது அங்கே போய் உட்காரு, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மேலே நிமிர்ந்துட்டே உட்காடுறீங்க. உங்களுக்கு அப்படியே இங்கே நோஸ் வந்து பிளட் ஃப்ளோ பேக் ஆகிறதுனால ஒரு மாதிரி உங்களுக்கு ப்ரீத் வராமல் போகுது. தயாங், டாக்டர் தானே நீ, அப்படி பண்ணக்கூடாதுன்னு தெரியாது, ஸ்ட்ரெயிட் அப்படின்றான். நீங்கள் அப்படியே கீழே குனிகிறீங்களா, பேக் ஃப்ளோவான பிளட் அப்படியே இதுவாகிட்டு இன்னமும் உங்களுக்கு நனையுது. சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூக்கோடு சேர்த்து வாயும் பிடிச்சி அப்படியே வச்சிட்ருக்கீங்க. பிளட்டு நல்லா ஃப்ளோ ஆகிட்டே தான் இருக்குது. தேங்காய் அங்கேருந்து ஒரு காட்டன் எடுத்துகிட்டு வந்து உங்கள் முன்னாடி அப்படியே நீல் டவுன் பண்ணுறான். நீங்கள் அப்படியே தேங்கையே பார்க்குறீங்க. தேங்காய் அப்படியே
உங்கள் கையை எடுத்துட்டு அவன் கையை கீழே வைக்கிறான். லிட்ரலாக இப்போ உங்கள் பிளட் அவனோட கையில் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படியே உங்களுக்கு ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துலேயே பிளட்டு நின்றுடுது. ஸோ 2 பிளட்லேயும் காட்டன் வச்சு அவன் வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு, காட்டன் வச்சு இது பண்ணிவிட்டு, உங்கள் கையில் இருக்க அவன் கையில் இருக்க பிளட்டை தான் பார்த்துட்டே இருக்கான். நீங்களும் பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போத்தையா உங்கள் நெத்தியில் அப்படியே இது பண்ணி படு. இல்லை சார், கிளாஸ் போகிறேன். படு சார். நான் படு படு ஏன் படு. இல்லை சார். பட்ரி. சார் படுன்னு நைஸாக சொன்னும் போதே கேட்க மாட்டியா? ஓகே சார், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே அவன் கவுச்சில் படுத்துக்கிறீங்க. கண்ணை மூடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். நீங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு படுத்துட்ருக்கீங்க. அழுகையாக வருது. இப்போ பிளட்டு ஸ்லாப் ஆகிடுச்சு. உங்களுக்கு டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. உங்கள் ட்ரெஸ்லாம் ஃபுல்லாக வந்து ரத்தத்தால் ஷாக் ஆகிருக்கு. உங்களுக்கு அந்த ஸ்மெல் ஒரு மாதிரி பிளட்டோட ஸ்டிங்கி ஸ்மெல் உங்களோட பிளட்டு தான் இருந்தாலும் உங்களுக்கு ஆல்ரெடி பிளட்டில் ரொம்ப ட்ராமடைஸ் ஆகிருக்கீங்களா. அங்கே இருக்க உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே அனாத்தையா உங்கள் கையில் அந்த பிளட் எடுத்துருப்பான்ல, சாரி அவன் கையில், அது அப்படியே பொறுமையாக கீழே சிக்காத மாதிரி அவன் கோட்டால் அப்படியே கவர் பண்ணி அவனுடைய அந்த ட்ராவை ஓப்பன் பண்ணி ஒரு கிளாஸ் பாட்டில் தான் எடுக்கிறான். அதில் பொறுமையாக அவங்க பிளட்டை கொட்டிட்டு அப்படியே பார்க்குறான். நைஸ், இன்ட்ரெஸ்டிங் பிளட், ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பிளட்டை லைட்டாக லிக் பண்ணிவிட்டு ஸ்மார்ட் பண்ணுறான். லாங் டைம் நெவர் சீன் பேபி கேர்ள் அப்படின்னு ஸ்மார்ட் பண்ணிவிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறான். நீங்கள் அப்படியே நடுங்கிட்டு இருக்கீங்க. அவனுக்கு இருக்க செம்ம இன்ட்ரெஸ்ட் ஆகுது. அந்த பிளட்டை குயிக்காக அவனோட கேபினில் வச்சுட்டு உங்கள் பிளட்டை அவன் ஃபேஸில் அப்படியே தடவிக்கிறான். அவனே நைஸ் நைஸ் ஃபக்கிங் நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக உங்ககிட்ட தான் வரான். நீங்கள் இங்கே பயந்துட்டு இருக்கீங்க. என்ன பண்ண போகிறாரு இவரை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கு. ஏன் இவர் இப்படி பண்ணுறாரு? இவர் டெவலாக என்ன லிட்டரலாக எனக்கு இவரை பார்க்க டெவல் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அப்போத்தையும் அப்படியே உங்ககிட்ட வந்து அவன் ஹேண்ட்ஸை அப்படியே உங்கள் மேலே படாமல் அப்படியே உங்கள் மேலே படலை, பட் அப்படியே அவன் கையை அப்படியே உங்களை கப் பண்ண அப்படி பிடிப்பான். அதேமாதிரி காற்றுலேயே பிடிச்சிட்டு அப்படியே உங்கள் பாடிலாம் தடவுற மாதிரி அவன் கையாலே வச்சு பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ பொறுமையாக அந்த கீழே அவன் கையெடுத்து வந்து உங்கள் டச் பண்ணலான்னு வரும்போது, யார் சார்? பிரின்சிபல் கூப்பிட்றாங்க, அதான் போங்க நான் வரேன். சார் எமர்ஜென்சி, அதான் போ வர்றேன்னு சொல்கிறேன்ல. சாரி சார், எமர்ஜென்சின்றதுனால தான், அதான் வர்றேன்ட்டேன் இல்லையா, போடா அப்படின்னு கத்துறான். அவ்வளோதான். நீங்கள் சார் காம் டவுன் ஓயன் சார் கூப்பிட்றாங்க. என்ன தானே, ஒன்றும் இல்லைல்ல, போயிட்டு வரேன், அதற்கு இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் கிட்ட வந்து காதில் சொல்லிட்டு போகிறான். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கீழே குனிஞ்சுக்கிறீங்க. அப்போ உங்கள் ட்ரெஸ்ஸை பார்க்குறான். அப்படியே பிளட் சோக் ஆகிட்டு உங்கள் ட்ரெஸ்லாம் அப்படியே வந்து ஈரமாக இருக்குது அந்த பிளட்டில். தேங்க அப்படியே அவன் லிப்ஸை பைட் பண்ணிவிட்டு, இது என்ன டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்கு. எப்பவுமே பிளட்டை பார்க்கும்போது அந்த பிளட் இருக்கா பர்சனை என் கையால் ஓப்பன் பண்ணி அவங்க பாடிக்குள்ளே என்னதுன்னு பார்க்க தான் ஆசையாக இருக்கும். இது என்ன பாடிக்கு மேலே என்னது அட்ராக்டிவ் ஃபீலிங் வருது அப்படின்னு சொல்லிட்டு தேங் அப்படியே உங்கள் ட்ரெஸ் சாக்கான உங்கள் பிளட் சாக்கான ட்ரெஸ்ஸை தான் பார்த்துட்டு அப்படியே போகிறான். அவன் போன அடுத்த நிமிஷமே நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடகடன்னு ஏஞ்சி வெளில போகிறீங்க. கரெக்டாக காலேஜ் விடுற டைம். நீங்கள் அப்படியே கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம் தான் போகிறீங்க. போயிட்டு அங்கே ஷவரும் இருக்கும். அந்த ஷவரை அப்படியே ஆன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நின்றுறீங்க. உங்கள் ஒயிட் கோட் ஃபுல்லாக பிளட்டாக இருக்கும். ஸோ பொறுமையாக உங்கள் பிளட்டும்
அப்படியே வாஷ் அவுட் ஆகுது. ஷிவர் ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே அங்கே கேர்ள்ஸ்லாம் வந்து பார்க்குறாங்க. என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி. அப்போ தான் இன்னொரு பொண்ணு சொல்கிறா, இல்லடி இந்த மாதிரி அவளுக்கு நோஸ்லேருந்து ப்ளீட் ஆகிட்டு ஒரு மாதிரி ஆகிடுச்சு, சார் தான் ட்ரீட் பண்ணாருன்னொடனே, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்டும் வந்துடுறா. ஒயன் ஒயன் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே அங்கே அவளோட ட்ரெஸ்ஸும் உங்களோட ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் ஸ்பேர் ட்ரெஸ்ஸும் இருக்கும். ஏன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவீங்களா அங்கே போயிட்டு. ஸோ ஒரு டவல் மட்டும் எடுத்து உங்கள் மேலே அப்படியே போத்திட்டு அப்படியே கூப்பிட்டு வரா பேசிக்கிட்டே. அப்போ தேங் தான் பிரின்சிபல் ஆஃபீஸர்லேருந்து அப்படியே அவசர அவசரமாக எங்கேயோ போயிட்டு இருக்கான். பட் உங்களை பார்த்தோன்னே ஸ்டாப் ஆகிட்டு அப்படியே முறைக்கிறான். பட் நீங்கள் தேங்க பார்க்கல, உங்கள் ஃப்ரெண்டு பார்த்துட்டா. ஐயோ இந்த மனுஷனா கண்டுக்காத மாதிரியே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எந்த வார்த்தையும் சொல்லலை. சார் அங்கே தான் இருக்கார், நம்மளை தான் பார்த்துட்ருக்காருன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு யோடன் எடுத்து அப்படியே உங்களை வேறு ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டா, வேறு ஃப்ளோருக்கு. தேயாங்கும் வர வழி இல்லை, எமர்ஜென்சி கேஸ். ஸோ அதனால் தேயாங்கும் அங்கேருந்து குடுகுடுன்னு போயிடுறான். ஏன்னா அவனுக்கு கீழே ஹாஸ்பிட்டலில் ஒரு பெரிய வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதான் சான்ஸ்னு உங்கள் ஃப்ரெண்டை அப்படியே உங்களை வீட்டுக்கும் கொண்டு போய் விட்டுட்டு, பார்த்துக்கோ உடம்பு என்ன நாளைக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டா. நீங்கள் தான் இங்கே நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் செமையாக சஃபர் ஆகுறீங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தேங்கோட ஒரு வருஷம் அவ்வளோ இதுவாக இருக்குது அந்த உங்கள் பிளட். இப்போ திடீர்னு உங்களுக்கு பிளட்டை பார்த்தாலே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அந்தளவுக்கு சிக்காயிட்டீங்க. ஸோ மறுநாள் நீங்கள் லீவ் போட்டுட்டீங்க. ஃபீவர், ஹெவி ஃபீவர் வர உங்களுக்கு இருக்குது. ஸோ ஒன் டே கழித்து தான் போகிறீங்க. நீங்கள் ஆஸ் யூஷுவல் டைமுக்கு போயிட்டு, ஹே என் உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லப்பா, உடம்பு நல்லா தான் இருக்கு. ஓ இன்னும் நீ ரொம்ப பேலாக இருக்கேடி. பிளேட் நிறைய லாஸ் ஆச்சுல. ஏன் அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னாச்சு? இல்லை அது என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரா. அப்போ கரெக்டாக கிளாஸ் ரூம்லக்குள்ள மேம் வந்துடுறாங்க. சரி அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் அப்படியே போகுது. ஸோ இப்போ லன்ச்லாம் முடிச்சுட்டு, ஏன்னா லன்ச் வரைக்குமே செம்ம ஸ்டஃப்பாக போயிருக்கும் கிளாஸ் அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ லன்ச் தான் வருது. ஸோ நீங்கள் தான் எனக்கு சாப்பிட பிடிக்கல, நீ மட்டும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அங்கே ஹே சார் ஒன்று கூப்பிட்றாரு. ஆ சாரா? எந்த சார்? தயாங் சார். தயாங் சாரா? எதுக்கு என்ன கூப்பிட்றாரு? தெரியலப்பா. வரும்போது லெட்டரும் எடுத்துகிட்டு வர சொன்னார். லெட்டரா? என்ன லெட்டர்? எனக்கு தெரியலையே. உனக்கு தெரியும்னு சொல்லி சொன்னார். கூப்பிட்றாரு உன்னை அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. உங்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன லெட்டர் என்ன எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றுமே புரியல. பட் அவர் கூப்பிட்ருக்காரே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கீங்க. போகலனாலும் பிரச்சனையாயிடும், ஆனால் உங்களுக்கு போகவும் பயமாக இருக்குது, யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அண்ட் தென் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு வரும்போது கரெக்டாக லன்ச் பிரேக்கே முடிஞ்சிடுது. நீங்கள் அப்படியே பயத்தில் இருக்கீங்க. அச்சோ அவர் கூப்பிட்டாரு, நான் போவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ உங்கள் ஃப்ரெண்டு தான் வரா. ஹே ஒயன், இந்த ட்ரிங்க்ஸ் ஆச்சு குடி அப்படின்னு சொல்லிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி கொடுக்குறா. ஸோ அதை மட்டும் நீங்கள் குடிச்சிட்டு கேட்குறீங்க அவகிட்ட, ஹே தயாங் சார் என்னை கூப்பிட்டாருடி லன்ச் பிரேக்கில். பட் நான் யோசிச்சுட்டு போகலான்னு போகும்போது லன்ச் பிரேக்கே முடிஞ்சிருச்சு. ஒயன் சாரி ஒயன். எதுக்குடி நீ என்கிட்ட சாரி கேட்குற? அது நேற்று அப்படியே ஃபுல்லாக லேப் போச்சு. சரி நேற்று நீ வரல, தயாங் சார் உங்ககிட்ட லெட்டர் எழுதி இன்னைக்கு நீ வந்தோடனே சப்மிட் பண்ண சொன்னாருடி. என்னடி சொல்கிறேன்? அச்சோ நான் மறந்துட்டேன், அதான் காலையில் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவ்வளோதான். ஆல்ரெடி உடம்பு முடியாமல் இருக்கீங்க. இதை கேட்டு இன்னும் ஒரு மாதிரி ஆகிடுது. இந்த 10 குறைச்சலுக்கு அவர் கூப்பிட்டோம், நீங்கள் வர போகலையா? அப்போ இந்த லெட்டர் பற்றி தான் சொல்லியிருக்காரு, உடனே வர சொன்னாரே, நான் வேறு யோசிச்சுட்டு விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக ஒரு பையன் வந்து அவங்க கிளாஸோட அசிஸ்டன்ட் மானிட்டர், அப்பதான் இன்னொரு பொண்ணு மானிட்டர், 2 பேரும் வந்து எல்லோரும் கிளாஸ் வாங்க, சார் இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் வந்துடுவார், அதுக்குள்ளே நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க சொன்னார், லைன் அப் அண்ட் கோ டு லேப் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு போயிடுறா. உங்களுக்கு அவ்வளோதான், சுத்தமாக முடியல. ஹே நான் கிளம்புறேன்டி, சார்கிட்ட கேட்டால் நான் வரலன்னு சொல்லு, லிட்டரலாக என்னால் முடியாது. லூசு மாதிரி பேசாத, அவர் உன்னை பார்த்ததுனால தானே உன்னை கூப்பிட்ருக்காரு,
நீ இப்போ மறுபடியும் போயிட்டேன்னு வச்சுக்கேன், இதுவே பெரிய பிரச்சனையாயிடும் ஒயன். சொன்னா கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. உங்களுக்கு புரியுது, இன்றைக்கி ஃபேஸ் பண்ணலன்னா கண்டிப்பாக நாளைக்கு ஃபேஸ் பண்ணியே ஆகணும். அச்சோ என்னால் முடியலடி, தலைலாம் சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கீங்க. பயமாக வேற இருக்குது உங்களுக்கு. ஐயோ இவரை மீட் பண்ணணுமா, என்ன பண்ணுறது என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற மறக்காமல் அவரை வந்து மீட் வேறு பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து யோசிச்சுக்கிட்டே நீங்களும் போகிறீங்க. உங்கள் கோட்லாம் எடுத்துகிட்டு பர்ஃபெக்டாக இருக்கா, மாஸ்க்லாம் இருக்கா அப்படிலாம் சொல்லிட்டு தான் போகிறீங்க. ஒரு நோட் கையில் எடுத்துக்கிட்டு பக்கு பக்குன்னு இருக்குது. ஸோ உங்கள் கிளாஸில் இருக்க எல்லோரும் போயிட்டு நிற்கிறாங்க. யூஷுவல் நீங்கள் பின்னாடி போயிட்டு எல்லாருக்கும் நடுவில் மறைஞ்சு போய் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அப்போ கரெக்டாக அவன் சொன்ன டைமில் கரெக்டாக நீங்கள் போயிட்டு ஒரு 10 மினிட்ஸ்லேயே தயாங்குள்ளே வரான். எல்லாம் அசம்பிள் ஆகிட்டிங்களா? எஸ் சார். அண்ட் தென் டுடேஸ் நேம் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொடுக்குறா. நீங்கள் பார்க்குறீங்க, சோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திருத்தன்னு முடிச்சிட்ருக்கீங்க. ஸோ தேங்கும் பொறுமையாக எல்லார் நேமையும் கூப்பிட்டுட்டு ஏன் அப்படின்றா. நீங்கள் ப்ரெசன்ஸ் சார். அடுத்தது உங்ககிட்ட எதுவும் சொல்ல வர்றான்னு நினைக்கிறீங்க. ஏன்னா உங்கள் பேரை மட்டும் கூப்பிட்டாட்டே ஸ்டாப் பண்ணிட்டான். நீங்களும் அவனை பார்க்குறீங்க, பட் அங்கே எதுவுமே சொல்லலை. அடுத்த நேம் லிஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே அந்த நேம் லிஸ்ட்டை அங்கே பக்கத்தில் வச்சுட்டு, ஸோ இன்றைக்கி நம்ம ஹார்ட்டு டைசெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த மார்ச்சரியில் இருந்த ஒரு டெட் பாடி எடுத்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி அங்கே வச்சுருப்பாங்க. தேங்க அப்படியே அங்கேருந்து நைஃப் எடுத்து வைக்கலான்னு வரும்போது அப்படியே அந்த க்ரௌடை பார்க்குறான். நீங்கள் ஒளிஞ்சு நினைக்கிங்க அவன் கண்ணில் படக்கூடாதுன்னு. தேங்கும் பார்த்துட்டு என்ன இவ்வளோ மட்டும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓகே அந்த ஸ்பெசிமனை சுற்றி எல்லாம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் தேங்க நிற்கிறான். ஸோ அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்டும் அவனை சுற்றி நிற்கிறாங்க. இப்போ நீங்கள் நல்லாவே விசிபிளாக தெரியுறீங்க. ஏன்னா எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி அதை பார்க்க நிற்பாங்கள்ல. தேங்க உங்களை பார்த்து ஸ்மார்க் பண்ணுறா. நீங்கள் நேராக ஆப்போசிட்டாக தேங்க்கு நிற்கிறீங்க. அவ்வளோதான், நீங்கள் ஒரு மாதிரி ஷிவர் ஆகிட்டீங்க. தேங்க அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே அந்த கட்டிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த பாடியிலேருந்து அந்த ஹார்ட் போர்ஷனை மட்டும் ரொம்ப ப்ரிசைஸ்டாக அப்படியே கட் பண்ணி எடுத்து வைக்கிறான். ஸோ கைஸ், இந்த போனை டைசெக்ட் பண்ணிவிட்டு லைக் லிட்ரலாக நீங்கள் அதை எடுக்கணும் வெளியே. ஸோ இதுக்கு நம்மளுக்கு டூல்ஸ் நேம் யார் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஒரு சில பேர் கை தூக்குறாங்க. தேங்கண்ணா ஓகே ஒயன் ஆன்சர் அப்படின்றான். நீங்கள் பேக்கன்னு முழிக்கிறீங்க. என்ன இவன் எல்லோரும் கை தூக்கிட்டுருக்காங்க, அவங்கள விட்டுட்டு என்ன கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே சொல்கிறீங்க. ஸ்டெர்லைஸ்ட் ஸ்கேல்பல், ஃபோக்கல்ஸ், needle holder, surgical scissor, electrical device, seduction device, cannulus, a rib cage holder, a chest separator, surgical scissors, cannulus சொல்லிட்டு ரொம்ப ஸ்லோவாக சொல்லிகிட்டே இருக்கீங்க. தேங்க அப்படியே லைட்டாக இம்ப்ரெஸ் ஆகிறான். ஓகே வா வந்து எது என்னென்னு காமி. செஸ்ட் செப்ரேட்டர் எது, லங் டிவைஸ் எது, ஸ்கேல்பல் எது, ஸ்டெர்லைஸ்ட் ஸ்கேல்பல் எது, ப்ரிசைஸாக எது வெட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கான். நீங்களும் அப்படியே பயந்துக்கிட்டே எல்லாத்தையும் கரெக்டாகவே காமிக்கிறீங்க. தேங்க லைட்டாக இம்ப்ரெஸ் ஆகிறான். குட், நான் என்னமோ ஒன்று வீக் ஸ்டூடெண்ட் நினச்சேன். குட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயிலேருந்து இந்த பேர் வாங்கிறதுக்கு எல்லாரும் அவ்வளோ துடிச்சிட்ருக்காங்க. இதை சொன்னோடனே எல்லோரும் உங்களுக்கு அப்படியே சார்கிட்டேருந்து நல்ல பேர் வாங்குறா அப்படின்ற மாதிரி எல்லோரும் உங்களையே பார்க்குறாங்க. நீங்கள் ஆனால் தலையை கூட நிம்மர்லையே அப்படியே பயந்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ எல்லாம் உனக்கே தெரியும், வா வந்தீங்க நெல் சார், வா என் வா 2 பேரும் சேர்ந்து இந்த ஹார்ட்டை டைசெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான்.
அவ்வளோதான் உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. இல்லை சார். சார் சரி, உன்னை கூப்பிட்டனே லன்ச் டைமில், ஏன் வரலா? லீவ் லெட்டர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவ்வளோதான் நீங்கள் சார் அது வந்து டிசிப்ளினே இல்லை உனக்கு. இப்போ என் ரெக்வஸ்ட்டை நீ ரிஜெக்ட் வேறு பண்ணுறியா? இல்லை சார், வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு நிற்கிறீங்க. ஆஸ் யூஷுவல் தான் தேங்க உங்களை லிட்ரலாக அப்யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான், ஹார்ட் கட் பண்ணுறன்ற பேரில். ஸோ அவன் கையை உங்கள் வேஸ்ட்லேருந்து கீழே இறங்கவே மாட்டேங்குது. உங்களாலே எதுவும் சொல்ல முடியல. அவனுடைய ஹெட்டை உங்களுடைய ஷோல்டரில் வச்சுருக்கான். ஸோ உங்களுடைய பாடியை லிட்ரலாக அவன் கவர் பண்ண மாதிரி ஹக் பண்ணிவிட்டு பசங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே உங்களை அப்படியே ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். அவன் பாடியை உங்கள் பாடிக்குள்ளே நல்லா பக்கத்தில் வச்சுட்டு அவன் ரொம்பலாம் பண்ணல. லைக் அவன் ஒரு ஹேண்ட்ஸ் உங்கள் ஹிப்பில் வச்சுருக்கான். அண்ட் தென் அவனுடைய ஃபேஸை உங்களுடைய நெக்கிட்ட வச்சு லிட்டரலாக அவங்கள வந்து ஒரு மாதிரி கேஜ் பண்ணி வச்சுருக்கான். அதுவே உங்களுக்கு செம்மையாக சஃபகேட் ஆகுது. நீங்கள் பயந்துகிட்டே இருக்கீங்க, உங்கள் கை நடுங்குது. தேங்க அடிக்கடி உங்கள் காதுகிட்ட வந்து ஒரு டாக்டருக்கு கை நடுங்கக்கூடாது வயான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர் ஆர்ம்ஸ்லேருந்து உங்கள் கை வரைக்கும் அப்படி தடவி கொண்டு வந்து உங்கள் கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிறான். எல்லா ஸ்டூடெண்ட்டோட ஃபோக்கஸும் அந்த ஹார்ட்டில் டைசெக்ட் பண்ணுறாங்களே, என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன நர்வ் பண்ணுறாங்க, எப்படி அதை ஓப்பன் பண்ணுறாங்க, என்னென்ன இருக்குது அப்படின்றத ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்களே தவிர நீங்கள் இங்கே எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு தான் பார்க்கல. ஸோ ஆஃப்டர் ஒரு 2 hours கழிச்சு அந்த கிளாஸும் முடியுது. நீங்கள் லிட்ரலாக சுத்தமாக சாப்பிடல, ரொம்ப ட்ரெயின் ஆகி வேறு இருக்கீங்க. வெறும் கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி தானே குடிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ எல்லாம் கிளம்பலான்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்கிறான். நல்ல வேலை, ரொம்ப லாங்காக போகணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அப்படியே ஹெவியாக ப்ரீத் பண்ணிட்டேன். எல்லோரும் போகிறாங்க, நீங்களும் பின்னாடி போகலான்னும் போது எங்கே போகிற வயன்? சார் கிளாஸ் எண்ட் ஆகிடுச்சு அதான். ஐ திங்க் யூ ஃபர்காட், ஐ வாண்ட் டு கிவ் அ பனிஷ்மெண்ட் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நிற்கிறீங்க. ஸோ உங்கள் மானிட்டரும் அங்கே தான் நின்றுட்டுருப்பா அட்டெண்டன்ஸ் வாங்கிட்டு போகணுன்னு. சார் ஆனால் ஓ, வாட் இஸ் த நேம் ஒன்ஸ் அகெயின்? நாட் வயன் ரைட்? ஸோ கெட் அவுட் ஆஃப் யூர், கெட் த ஹெல் அவுட் ஆஃப் இயர் அப்படின்றான். சாரி சார், சாரி வயன், என்னால் உனக்கு என்ன பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறான். இங்கே தயாங்க உங்களை பார்த்து ஸ்மார்ட் பண்ணிவிட்டு என்னாச்சு எதுக்குன்னு இது வரல? சார் உடம்பு சரியில்லை சார், அதான் வரல. ஓ, உடம்பு சரியில்லை. ஸோ வேர் இஸ் மை லீவ் லெட்டர்? உனக்கே நல்லா தெரியும் திஸ் கிளாஸ் இஸ் ஜாம் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர். என்ன உனக்கு மார்க் வேணாமா? ஃபெயில் ஆகணும்னு நினைக்கிறியா? இல்லை சார், எனக்கு இந்த ஜாப் ரொம்ப முக்கியம் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ், ஐம் சாரி. ஒன் டே தான் சார் லீவ் போட்டேன். ஓ, ஒன் டே, ஒன்லி ஒன் டேல ஃபார் யூ சார், ப்ளீஸ் சார், சாரி சார். அண்ட் தென் இன்றைக்கி நான் உன்னை கூப்பிட்டா யூ டர்ன் மீ அவுட். என் கேபினுக்கு நீ வரலை. லீவ் லெட்டர் இப்போ கூட நீ இன்னும் வச்சிடல. சாரி சார், பட் நான் ஆஃபீஸ் ரூமில் சப்மிட் பண்ணிட்டேன் சார். நான் எனக்கான லீவ் லெட்டர் தான் கேட்டேன். என் கிளாஸ்க்கு நீ வரல, எனக்கு நீ செப்பரேட்டாக அதை கொடுக்கணும்ல. ஸோ வேர் இஸ் மை லீவ் லெட்டர்? சாரி சார். ஸோ யூ ஆர் கோயிங் டு அட்டெண்ட் த பனிஷ்மெண்ட் சார். பட் you are going to attend the punishment as a detention to stay in this college after working hours for 1 hour கொடுக்கலாமா, 2 hour கொடுக்கலாமா? Yeah, for 3 hours you are going to work as my assistant in this damn dead bodies filled room அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. சார் ப்ளீஸ், நோ சார், திஸ் இஸ் நாட் அ பனிஷ்மெண்ட். இது பனிஷ்மெண்ட் மாதிரி தெரியல சார். ஐ ஃபீல் ரியலி ஸ்கேர்ட் டு பி ஹியர், டு பி வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் உள்ளே சொல்கிறீங்க. ஓ, உனக்கு இந்த ரூமில் இருக்க அவ்வளோ பயமாக இருக்கா? சார் ப்ளீஸ் சார்,
அண்டர்ஸ்டாண்ட் சார். எனக்கு ஆல்ரெடி உடம்பு முடியல. டேம்! இந்த பனிஷ்மெண்ட் ஏற்றுக்கிறியா? இல்லைனா இதை விட ஃபஸ்ட்டு பனிஷ்மெண்ட் நான் உனக்கு கொடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மிரட்டுறான். உங்களுக்கும் வேறு வழி இருக்கா? ஓகே சார். ஓகே, ஆஃப்டர் கிளாஸ் ஹவர்ஸ், ஆஃப்டர் ஒர்க்கிங் ஹவர்ஸ், யூ ஆர் கோயிங் டு பி இன் இயர் அட் த எக்ஸாக்ட் 5 கவுண்ட். ஓகே? ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்லேருந்து வெளியே வரீங்க. ஸோ கொஞ்சம் தூரத்தில் உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. உங்களை பார்த்தோன்னே கிட்ட வந்து, ஹே என்னடி ஆச்சு? சார் எனக்கு டிடென்ஷன் கொடுத்துட்டாருடி. டிடென்ஷனா? சரி அழுகாத. எவ்வளோ ஹவர்ஸ்க்கு? 1 hour தானே? 3 hours. 3 hours-ஆ? சரி என்ன லேப்? அந்த லேப்லேயே. சரி விட்டு அழுகாத, பார்த்துக்கலாம். பயமாக இருக்குடி. அவருக்கு அசிஸ்டண்ட் என்ன கூப்பிட்றாருடி. என்னால் முடியாது. இஸ் லிட்ரலி ஃப்ரீக்கிங் அவுட். அவரை பார்க்கும் போதில் ஏதோ சாவு கண்ணில் பார்க்குற மாதிரி இருக்குது. அவரை பார்க்கும்போது ஹெல்லே பரவாயில்லன்னு தோணுதுடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவகிட்ட அழுதுகிட்டே இருக்கீங்க. அவ்வளோ சரி வா எதுவுமே நீ சாப்பிட்லையேடி, இந்த கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி குடி, கொஞ்சம் திக்காக இருக்குது குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திக்கான ஒரு மில்க் ஷேக் தான் கொடுக்குறான். ஸோ நீங்களும் அப்படியே குடிக்கிறீங்க. இப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. ஏன்னா நீங்கள் செம பசியில் வேறு இருந்திருப்பீங்க. இதை கொடுத்த உடனே தான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் தேங்காய் உங்களை பார்க்குற மாதிரியே ஒரு ஷிவர். திரும்பி பார்க்குறீங்க, உங்கள் தேங்காய் இல்லை. நீங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட் கூட அடுத்த கிளாஸ் அட்டன் பண்ண போயிட்டீங்க. ஸோ தேங்காய் அப்படியே அந்த டோருக்கு பின்னாடிருந்து வந்து உங்களை பார்த்து அப்படியே ஸ்மார்ட் பண்ணிகிட்ருக்கான். நீ கொஞ்சம் குவாய்ட் இன்ட்ரெஸ்டிங் லீவோயன். என்னையே உன் மேலே இன்ட்ரெஸ்டாக வச்சுட்டேன். ஸ்டில் இது நல்லா போகுமா இல்லைனா பார்த்துட்டு நீ என் கையில் சாவியான்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் ரூமுக்கு போயிட்டு அப்படியே அவன் உங்கள் ப்ளட் எடுத்து வச்சுருந்தான்ல, அந்த ப்ளட் தான் பார்க்குறேன். அது solidiஃபை ஆகிடுச்சு ஒரு மாதிரியும். அதை பார்த்துட்டு ஸோ சேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளட்டை ஊற்றி அதில் என்னமோ பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அப்படியே இந்த சைடு பார்த்தா நீங்கள் தான் சுத்தமாக உங்களுக்கு முடியல, ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. ஸோ அப்படியே அந்த டயர்டோடையே நோட்ஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு நல்லா ப்ரீத் பண்ணுறீங்க. அப்போ தான் சீக்கிரம் போடி, லேட்டாக வந்தால் கூட இதுக்கும் திட்டு வர. ஏன்னா அதுக்குள்ளே காலேஜ் முடிஞ்சிருச்சா? போடி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்கிறா. அவங்க கிளாஸ் மானிட்டரும் வந்து சீக்கிரம் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நீங்களும் ஓகேன்னு சொல்லிவிட்டு தேங்க் சொன்ன டைமுக்குள்ளேயே அங்கே போய் லேபில் இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே போய் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. தேங்க் நிலவெல்லாம் இன்னும் வரலை. ஸோ நீங்கள் அப்படியே அந்த இடத்துல உட்காந்துட்டு ஒரு மாதிரி உங்கள் ஸ்வெட்டை தொடச்சிட்டே இருக்கும்போது கதவை திறக்கிற சத்தம் கேட்குது. கிம் சார் வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. கதவு திறந்துருக்கு. ஒரு ஹேண்ட்ஸ் மட்டும். அந்த ஹேண்ட்ஸ் உங்களுக்கு இப்போ நல்லா ஃபெமிலியராக தெரியுது. தேங்கோட கை தான். தேங்காய் பொறுமையாக அங்கேருந்து எட்டி பார்க்குறான். நீங்கள் கத்துறீங்க, சார் ப்ளீஸ் இப்படி பயமுறுத்தாதீங்க, இட்ஸ் ரியலி ஃப்ரீக் மீ அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்துட்டு கத்துறீங்க. தேங்க் ஒரு மாதிரி ப்ளஷராக இருக்குது. நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க உள்ளே வரான். நீங்கள் அப்படியே டியரி ஐஸோட தேங்க பார்க்குறீங்க. சைக்கோ போல இவன், சரியான சைக்கோ போல, இப்படி என்னை பயமுறுத்திக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே தேங்க பார்க்குறீங்க. ஸோ தேங்க அப்படியே உங்ககிட்ட வந்து ஷால் வி ஸ்டார்ட் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் வேறு வழி இல்லாமல் க்ளவுஸ் போட்டுட்டு அவன் பக்கத்தில் தான் நிற்கிறீங்க. ஸோ இன்னொரு ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கான். அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அவனும் பார்க்குறான் நீங்கள் ஒர்க் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக நல்லா பண்ணுறீங்க. அவனுக்கு லைட்டாக இம்ப்ரெஸ் ஆகிட்டான். உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ நீங்களும் பயப்படுறீங்க ஆனால் ஒன்றுத்துக்கும், பட் எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணுறீங்க. ஸோ இப்போ டைம் பார்க்குறீங்க, 2 hours தான் இருக்குது, இன்னும் 1 hour இருக்குது. ஸோ நீங்கள் சுத்தமாக முடியல. தேங்கும் வேலையை முடிச்சிட்டான் அந்த ரிசர்ச் பண்ணணுன்னு சொன்னது. ஸோ அவன் எல்லாத்தையும் ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டு அந்த ஸ்கேல்பிலெல்லாம் வந்து ஸ்டெர்லைஸில் போட்டு வச்சுட்டு அப்படியே பார்க்குறான். நீங்களும் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க எல்லாத்தையும். நீங்கள் ஒரு மாதிரி செம்ம டயர்டாக இருக்கீங்க. தேங்காய் அப்படியே உங்களை பார்த்துட்டு ஸோ இன்னும் 1 hour இருக்குல்ல, கம் டு மை கேபின்
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை அப்படியே அவன் ரிசர்ச் பண்ணியிருப்பான்ல, நோட்ஸும் எடுத்திருப்பான். அந்த ஃபைலை அப்படியே அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி போயிடுறான். நீங்களும் செம்ம டயர்டாக தேங்கோட ரூம் கிட்ட வந்துட்டு அந்த ஃபைலெல்லாம் எடுத்து வச்சுட்டு, கேட்கலாமா, ஏன்னா என்னால் சுத்தமாக முடியல, ஐ லிட்டரலி தாட் டு ஃப்ரீக்கிங் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு, சார் அதான் முடிஞ்சிருச்சுல, ஷல் ஐ கோ அப்படின்னு கேட்குறீங்க. தேங்காய் அப்படியே உங்களை பார்த்துட்டு, 2 hours தானே ஆச்சு, 1 hour இருக்குல்ல, ஸ்டே அப்படின்றான். நீங்களா அவ்வளோதான் ஒரு மாதிரி ஆகிட்டீங்க, அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ தேங்காய் அப்படியே அவன் லேப்டாப்பில் டைப் பண்ணதை நிறுத்திட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் அவ்வளோ நேரம் அவனை தான் பார்த்துருப்பீங்க. அவனை பார்த்தோன்னே உங்களுக்கு அப்படியே ஜர்க் ஆகிட்டு அப்படியே கீழே குனிகிறீங்க. இந்த வயன் இந்த கூடி ரொம்ப டயர்டாகுதுங்க. ஸோ பரவாயில்ல சார், இட்ஸ் ஓகே, குடி. தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுத்த ஒரு கூல்ட்ரிங்க்ஸை அப்படியே குடிக்கிறீங்க. அது ஒரு ப்ரோட்டீன் கூல்ட்ரிங்க்ஸ் தான், லைக் கூல்ட்ரிங்க்ஸுன்றத விட ஒரு ப்ரோட்டீன் ட்ரிங்க் தான். ஸோ குடிக்க வந்து ஒரு மாதிரி கசப்பாலாம் இருக்காது, நார்மலாக ஒரு ஜூஸ் குடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை குடிக்கிறீங்க. தேங்காய் அப்படியே அவனுடைய கோச்சை பாயிண்ட் பண்ணுறான். உங்களுக்கு புரியுது அங்கே உட்கார சொல்கிறேன்னு சொல்லி. ஸோ நீங்களும் அவங்கள உட்காரிங்க. பட் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு அப்படியே தலையெல்லாம் பொறுமையாக சுற்றுது. உங்களால் உங்கள் கண்ணை அப்படியே முழிச்சுக்கிட்டே இருக்க முடில. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேவே அப்படியே ஃபெயிண்ட் ஆகிட்டு அவனோட கோச்சிலே விழுந்துறீங்க. விழுந்த அடுத்த நிமிஷம் தேவோட ஃபேஸில் அப்படியே ஸ்மார்ட் ரிட்டன் ஆகுது. அப்படியே அவன் அவ்வளோ ஒரு மாதிரி டெவலிஷாக ஸ்மார்ட் பண்ணிவிட்டு உங்கள் கிட்ட ஒரு கையில் ஸ்கேல்பில் வச்சுட்டு இப்படி கிட்ட வரான். முடிச்சிடலாமா இந்த இடத்துல? நோ, ஜஸ்ட் கண்டினியூ ஃபார் லிட்டில் பிட். ஸோ அந்த ஸ்கேல்பில் எடுத்து உங்கள் பக்கத்தில் வந்து அப்படியே நீல் டவுன் பண்ணிவிட்டு அந்த ஸ்கேல்பில் உங்களுடைய ஃபேஸில் லைட்டாக வச்சு தடவுறான். பட் ஷார்ப்பான பக்கம் கிடையாது. ஸோ உன் ஃபேஸ் நல்லா தான் இருக்குது, குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கேல்பில் உங்கள் கைக்கிட்ட வந்து லைட்டாக கீரல் போடுறான். உங்களோட கையிலேருந்து லைட்டாக ப்ளட் வருது. அவன் அப்படியே அந்த ப்ளட்டை லைட்டாக லீக் பண்ணிவிட்டு, நல்லா இருக்கு உன் ப்ளட்டு, குவைட் இன்ட்ரெஸ்டிங், உன்னை பற்றி ரிசர்ச் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது, ஆனால் உன் உடம்புக்குள்ள இல்லை, உன் உடம்புக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் அப்படியே அவன் லிப்ஸை பைட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கேல்பில் அப்படியே ஒரு இடத்துல வச்சுட்டு உங்களை தூக்கிட்டு அவன் எங்கேயோ போகிறான். ஓகே கைஸ், இந்த இடத்துல நான் இந்த எபிசோடு முடிக்கிறேன். அடுத்த எபிசோட் பார்க்கலாம். ஸ்டே டியூன் ஃபார் பார்ட் 3.